Hello everyone, welcome back to the channel. So TNPCA aptitude and reasoning இதோட சிலபஸ் ஓவர்வியூ அண்ட் எப்படி இதில் மார்க்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் 1 அந்த அதாவது நம்ம மார்னிங் ஒரு எக்ஸாம் எழுதுவோம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் எழுதுவோம். பேப்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், அதாவது இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல்னா அந்த டெக்னிக்கல் கோர் சப்ஜெக்ட்ஸ், சிவில்னா சிவில், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல். அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 200 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மார்க்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு இருக்கும். அடுத்தது ஆஃப்டர்நூன் ஆர் பேப்பர் 2ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ்ல இருக்கும், ஜிஎஸ் பிளஸ் ஆப்டிடியூட். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் பிளஸ் ஆப்டிடியூட்ல வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்லேருந்து வரப்போகுதுங்க. சரிங்களா? ஸோ 25 கொஸ்டின்ஸ். ஓகே, அதர் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலிஜிபிலிட்டி தான். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி அதுலேருந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு மோஸ்ட்டாக ஜஸ்ட் நீங்கள் இதில் குவாலிஃபை ஆனாலே மோர் தென் எனஃப். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அதுலலாம் உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. பட் இதை நீங்கள் குவாலிஃபை ஆனாதான் இந்த ரெண்டு எக்ஸாமோட அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்தையுமே வேலிடேட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் இன்கேஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியில் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக ரிஜெக்ட் ஆயிருவீங்க. நீங்கள் அவுட் ஆஃப் ஃபுல் மார்க் வாங்கியிருந்தாலுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டியில் ரொம்ப சிம்பிள் தான். தமிழ் எலிஜிபிலிட்டியும் சரி, ஆப்டிடியூடும் சரி, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு தான் உங்களுக்கு, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஓகேங்களா? ஸோ 10th நீங்கள் எப்படி ஒரு கொஷின்ஸ் வருமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியும் ஆப்டிடியூடும் இருக்கும். அதனால டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் 100ல் 40 கொஷின்ஸ் ரைட்டாக ஆன்சர் பண்ணாலே போதும், தமிழ் எலிஜிபிலிட்டியில் குவாலிஃபை ஆயிருவீங்க. அதுக்கு நம்ம செப்பரேட்டாக வேணால் ஒரு வீடியோ போடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஆப்டிடியூட்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின்ஸ் எங்கெங்க எல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, டன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல அளவுக்கு தான் உங்களுக்கு லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது, டஃப்னஸ். ஸோ அப்போ வந்து நீங்கள் அவுட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22+ கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாகவே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, சரி, ஃபைன். இப்போ இதில் எந்தெந்த டாபிக்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ஆப்டிடியூட்ல ஒரு 10 டாபிக்ஸ்ங்க, ரீசனிங்ல ஒரு 6 டாபிக்ஸ் தான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு அப்போ 10 கொஸ்டின்ஸ்ல இதுல வந்து ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு ரீசனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதுல 15 கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு சில டாபிக்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரீசனிங்ல அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கிளியரா புரிஞ்சிருச்சு. ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின், ரீசனிங்ல நமக்கு 10 கொஸ்டின்ஸ். எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்க போது? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல. ஓகேங்களா? சரி, இப்போ சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு தெரியும் நல்லாவே. சிம்பிளிஃபிகேஷன் என்ன, அந்த சிம்பிளிஃபை தட். இதுல இன்னொன்னு என்னன்னா தமிழ்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க ஈஸியா ரிலேட் பண்ணியும் நீங்க கொண்டு வரலாம். இந்த சுருக்குக அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ், அதுதான் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் மீன்ஸ் லைக் நான் இவ்வளவு தூரம் செல் பண்றேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இதுல இன்க்ளூட் ஆகும். ஸோ வாட் எவர் மேபி அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வருங்க. ஓகே, அடுத்தது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF அண்ட் LCM. ஸோ இது ரெண்டும் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்டா நீங்க இதை எப்படி எங்கேருந்து சால்வ் பண்ணலாம், எங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை எங்கேருந்து படிக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த இதில் சொல்றேன். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ ரேஷியோ வந்து இப்போ 2:3 அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் பார்க்கணும். இது பேசிக்காக 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான், அதையும் நம்ம மெயினாக பார்த்துக்கணும். அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் ரெண்டுத்துலேயும் சேர்த்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஏரியா, வால்யூம், பேசிக்காக ஸ்கொயர், அந்த மாதிரியான எல்லா டைப்ஸ் ஆஃப் இதுதான் நம்ம கொஞ்சம் டஃப்பாக கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு எல்லாத்தோட ஏரியாவையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு இது இருக்கும். ஓகே, டேரக்டா ஃபார்முலாஸ் கேட்பாங்க. அண்ட் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நீங்க கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ற மாதிரியான பாசிபிலிட்டி இருக்கும். டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அது ரிலேட்டடா நீங்க சால்வ் பண்ணியிருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபைன்.
ஸோ இப்போ வந்து இந்த 10 டாபிக்ஸில் 15 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து 13+ நீங்கள் 14+ எடுத்துடலாம். ஓகேங்களா? பிகாஸ் இது 10th ஸ்டாண்டர்ட் லெவல். அண்ட் பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு RS அகர்வாலோட புக் இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அப்படி இல்லை நீங்கள் அந்த அளவுக்குலாம் போகணும் அப்படின்னா எனி ஓப்பன் சோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கான்செப்டில் பார்த்துட்டு டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ், ஸோ டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸோட ஆப்டிடியூடோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. அந்த டாபிக்ஸை சால்வ் பண்ணுங்க. மோர் தென் எனஃப். அது ரிலேட்டடாக நீங்கள் வேறு எதுவுமே பெரிய லெவலில் ஹை லெவலில் இல்லை அட்வான்ஸ்லேயே படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் வச்சு ஸோ ப்ரேஸ் வர்பலும் கேட்பாங்க டெஃபினட்டாக. பசில்ஸ், ஸோ ஒரு டைஸ் வச்சு அண்ட் பசில் வச்சு அந்த மாதிரியான லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வரும். விஷுவல் ரீசனிங், மிரர், அந்த மாதிரியான கான்செப்ட். ஸோ அதில் லாஜிக்கல் ரீசன் நீங்களே வரும் நிறைய டாபிக்ஸ். ஓகேங்களா? அது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதுதான் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆல்ஃபா நியூமெரிக், இப்போ அந்த பேட்டர்னு, இந்த நம்பர் பேட்டர்ன் வரும்ல, இப்போ 3 இருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் சீரீஸ் அண்ட் நம்பர் பேட்டர்ன். அண்டு இது ஃபுல்லாகவே ரீசனிங் தான். நார்மலாகவே நம்ம ஒரு இன்ஜினியர் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது இதில் இருந்து கேட்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸுமே டெஃபினட்டாக அடிச்சே ஆகும். ஒரு கொஸ்டின் ஹார்டாக இருக்கணுமே தவிர நமக்கு மற்றதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. இதுக்கு நீங்கள் வந்து ரொம்பலாம் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து சிம்பிள் ஒரு கான்செப்ட் தெரில அப்படின்னா முதல்ல கான்செப்டை படிச்சுங்க. எனி ஓப்பன் சோர்ஸ் எல்லாத்துலேயும் காமனாக தான் இருக்க போகுது. டைம் அண்ட் ஒர்க்னா அதுக்கான ரிலேட்டடான ஒரு 3 ஃபார்முலா அண்ட் அதுக்கான ரிலேட்டடான கான்செப்ட்ஸு. ஸோ அதை எடுத்து பார்த்துங்க. அதை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் முதல்ல வந்து கான்செப்டை படிங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்டிடியூடுக்கு வந்து நீங்கள் இப்போலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ வந்து அதில் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் விட்டோன்னே இல்லை ஒரு பிஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு 1 மந்த் முன்னாடி நீங்கள் பண்ணாலே போதும். கான்செப்டை படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணும் போதோ இல்லை மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணும் போதோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மோர் தென் எனஃப். இது தவிர ஏன்னா உங்களுக்கு ஃபார்மாஸும் ரொம்ப கம்மி. அந்த டைம் பீரியடில் அந்த உங்களுக்கு திங்கிங் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அட்டன் பண்ணிடலாம். டெஃபினட்டாக 22+ கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் இதுலேருந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ நீங்கள் 100 மார்க்ஸ் ஜிஎஸ் வருது. டெக்னிக்கல் நம்ம படிச்சிருவோம், ஓகே ஃபைன். பட் இப்போ ஆப்டிடியூட் ஜிஎஸ் சேர்த்துட்டு 100 கொஸ்டின்ஸ் வருது. இப்போ அந்த 100 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் இப்போ வந்து 22 கொஸ்டின்ஸ் நீங்கள் இதில் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலே மோர் தென் எனஃப். ஒரு உங்களுக்கு வந்து இப்போ அங்கே ஒரு 22 இங்கே ஒரு 40 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 60+ நீங்கள் வந்துடுவீங்க. 60+ வந்து ஒரு நல்ல ஆவரேஜான ஸ்கோர் தான். ஓகேங்களா? 70-80 போயிட்டு இருக்குது. பட் இனிஷியல் டேஸ் ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லாவே மார்க், அதாவது எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் பேப்பர் டெஃபினட்டாக எப்படி வரும் அப்படின்னா ஈஸி லெவலில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மீடியம் லெவலில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஹார்ட் லெவலில் இருக்க போகுது. கரெக்டாக இந்த 3 கொஸ்டினும் இருக்கும் அண்ட் பேப்பரும் இந்த 3மே இருக்குது தான் ஆகும். ஈஸி லெவலில் இருந்துச்சா அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுங்க, அட்டம்ப்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். மீடியம் லெவலில் இருந்துச்சா அக்யூரசியை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அட்டம்ப்டை லெஸராகவே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதில் நெகட்டிவ் மார்க் இல்லை, ஸோ நீங்கள் அட்டம்ப்டும் ப்ராப்ளம் கிடையாது. பட் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். கரெக்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா அக்யூரசி இன் சென்ஸ் நம்ம எதோ அப்படிலாம் போடாமல் ஓகே இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வருது இதுதான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஆப்ஷனை எலிமினேட் பண்ண கற்றுக்குங்க, அது பெட்டர். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஆப்ஷன் எலிமினேஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ ஏ, பி அண்ட் சி அண்ட் டி. இப்போ வந்து டி வந்து பாசிபிளே இல்லை, அது ஆன்சர் வருது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2² என்ன இல்லைன்னா 25² என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் என்ன நான் உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைமிங் ரொம்ப முக்கியம். அண்டு மேபி சில பேருக்கு டைம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் மோர் தென் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 25² கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 இருக்கு. ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 125 இருக்கு. ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 625 இருக்கு. ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு 260
2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம்? இப்படி இருக்காது கொஸ்டின். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ 25 ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டெஃபினட்டா ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா 25 ஸ்கொயர் பண்ணா எங்கேயோ ஆன்சர் போகும். ஸோ வந்து அப்போ இது 32 நியர்பை நம்பராகவும் இருக்கு. ஸோ அதனால இது ஆன்சர் கிடையாது. 25 இன்ட்டு இது டெஃபினட்டா இது வந்து ஈவன் நம்பரா இருக்கு. ஸோ அது வந்து 25 வந்து 5 ஆர் 0வா தான் இருக்க போகுது. கரெக்டா? ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஸோ 25 இன்ட்டு 25 போட்டோம். 25 இன்ட்டு 5நாலே எங்கேயோ போயிடும் ஆன்சர். கரெக்டா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 625 தான் ஒரே ஆப்ஷன். கரெக்டா? ஸோ இப்போ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் எலிமினேஷன்ல கூட கொண்டு போகலாம். உங்களுக்கு கான்செப்டே தெரியலனா கூட. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் முக்கியம். அண்ட் இது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து மோர் தென் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஸ்கோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.